இதுக்கு மேலையும் என் வீட்டு வாசப்படியை நீ மிதிக்கவும் கூடாது. உனக்கும் எனக்கும் உள்ள எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லடா. நான் செத்தாலும் நீ வரக்கூடாது, நீ செத்தாலும் நான் வரமாட்டேன். இதயம் இதயம் எரிகின்றது. குட்டி பாப்பா எப்ப வரும்? குட்டி, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எனக்கு போர் அடிக்குது அத்தை. நான் குட்டி பாப்பா வந்துட்டா குட்டி பாப்பா கூட விளையாடுவேன்ல. ஓ, வேத குட்டிக்கு போர் அடிக்குதா? அத்தை கூட விளையாடலாமா? நீங்க தான் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டே விளையாடலாம். உட்கார்ந்துட்டு என்ன விளையாடுறது? அந்தாச்சரி விளையாடலாமா? எனக்கு போர் அடிக்கும். வேற ராஜா ராணி விளையாடலாமா? அப்படின்னா? ஓ, உனக்கு தெரியாதா? திருடன் போலீஸ். திருடன் போலீஸா? அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கா? ஆமா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சூப்பரா இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இது மாதிரி தான் விளையாடுவோம். எனக்கு எதுவுமே தெரியாதே. வேற விளையாட்டு சொல்லுங்க அத்தை. பல்லாங்குழி விளையாடலாமா? அது எங்க வீட்ல இல்லையே. ஆமால, நாளைக்கு நான் மாமாவை வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கும் உனக்கும் போர் அடிக்கும் போதெல்லாம் நம்ம பல்லாங்குழி விளையாடலாம், ஓகேவா? சரி. இப்ப என்ன விளையாடுறது? ஐயோ, தாயம் விளையாடலாமா? எனக்கு தெரியாது. அது கத்துக்கிறதெல்லாம் ஈஸி தான்டா. நீ தாயக்கட்டை எடுத்து உருட்டினா அத்தை உன்னோட கட்டத்துல கரெக்டா வச்சிடுறேன். ஆனா அது எனக்கு போர் அடிக்குமே. ஏன் போர் அடிக்கும்? ஆமாடா, அதுல யாரு வின் பண்றான்னு செக் வச்சு வின் பண்ணணும். அது எனக்கு நானே பண்ணும்போது செக் வச்சுக்க மாட்டேன்ல, அதனால அது போர் அடிக்கும். வேற என்ன பண்ணலாம்? என்ன மாமியார் மருமகளும் கதையா? அண்ணி, வேதா குட்டிக்கு போர் அடிக்குதான், விளையாட கூப்பிடுறா. அடிக்கும். இன்னும் 1 மணி நேரத்துல உங்க அப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் உனக்கு போரும் அடிக்காது, ஒன்னும் அடிக்காது. ஆமாடி, நானும் காலையில இருந்து உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னால முடியல, அதான் சொல்லிட்டேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அப்ப எனக்கு சாக்லேட், பொம்மை, பிஸ்கெட் நிறைய கிடைக்குமா? கிடைக்கும். ஒழுங்கா ஸ்கூல் போக மாட்டேங்கிறேன்னு அடம் பண்றல, அதுக்கு நல்ல உத கிடைக்கும். எங்க அப்பா ஒண்ணு என்ன அடிக்க மாட்டாங்களே. அண்ணி, நிஜமாவே அண்ணன் வராங்களா? சொல்லவே இல்ல. இல்ல நயன்தாரா, அதான் சொன்னேன்ல நேத்து வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லாம இருந்துச்சுன்னு. அப்புறம் நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓ சூப்பர் அண்ணி, இனிமே உங்களையும் பிடிக்க முடியாது, நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க. ஏய், நான் எதுக்கடி பிஸி ஆகிறேன்? நான்லாம் எப்போதும் போலதான் இருப்பேன்ப்பா. ஆனா நான் பிஸி ஆயிடுவேன். ஆமா, வேதா இனிமே அத்தை கூட எல்லாம் பேசவே மாட்டா, இல்ல வேதா? இல்ல அத்தை, நான் பேசுவேன். உங்களுக்கும் சாக்லேட் தரேன். ஓ, வேதா குட்டி அத்தைக்கு சாக்லேட்லாம் தருவீங்களா? குட். நான் உங்களுக்கு, வயிற்றுல இருக்கிற குட்டி பாப்பாக்கு எல்லாருக்குமே சாக்லேட் தருவேன். பாப்பாக்கெல்லாம் நான் பொம்மை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எங்க அப்பா பாப்பாக்கும் பொம்மை, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களே. அவி, இந்த குக்கர் விசில் கரெக்டா மூடவே மாட்டேங்குதுடி, என்னன்னு பாரு. ஏமா, இப்ப எதுக்கு குக்கரு? மட்டன் வேக வைக்கணும்லடி, மருமை வந்துட்டு இருக்காருன்னு சொன்ன. ஆமாமா, அவர் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள சமைச்சு ரெடியா வச்சாதானே வந்தோடனே சாப்பிட கரெக்டா இருக்கும். இந்த குக்கர் விசில பாரு, விசிலே வந்து தொலைய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ரிப்பேருக்கு தான் கொடுக்கணுமோ? பெல்ட் ஏதாவது லூஸா இருந்தாலும் விசில் ஒழுங்கா வராதுமா. பெல்ட் டைட்டா இருக்கா? கொஞ்ச நேரம் ஐஸ் வாட்டர்ல இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு போட்டோம்னா டைட்டா இருக்குமா? ஆமாம்மா, பெல்ட் கொஞ்சம் லூஸா இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு எடுத்து மாட்டணும்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஐயோ, இந்த ஐடியா எனக்கு தெரியல பாரு. ஆனா விசில் வரலையடி. ஒரு டைம் பண்ணி பாருங்கம்மா, இல்லைன்னா இதை தூக்கி போட்டுட்டு வேற வாங்குங்க. எத்தனை நாளாக தான் இதையே வச்சிருப்பீங்க? எனக்கே இந்த குக்கர்ல சமைச்சு போர் அடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சுமா. நல்ல குக்கர்ரி, இத போய் மாத்த சொல்ற? நான் இன்னும் 10 வருஷத்துக்கு இதை தான் வச்சு ஓட்டணும். இன்னும் 10 வருஷத்துக்கா? ஆமா, குடி என் குக்கரை. இவள்கிட்ட போய் கொடுத்தேன் பாரு, நல்ல குக்கரை போய் மாத்த சொல்றாளே. அத்தை எந்த பொருளையுமே தூக்கி போட மாட்டேங்கிறாங்க அண்ணி. கிச்சன்ல இதே மாதிரி நிறைய குக்கர் இருக்கு. குக்கர்ன்னு இல்லை நயன்தாரா, இதே மாதிரி நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் வீட்டில் அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. பொங்கலுக்கு தீபாவளிக்கு கூட கழிக்க மாட்டாங்கன்னா பாரு. நானா தெரியாம தூக்கி போட்டுருவேன். இல்லைன்னா அந்த வீடு ஃபுல்லா அடசல் தான் அதிகமா இருக்கும். எப்படி அப்பதான் அப்பா இவ்வளவு சேட்டை பண்ணுவாரா? ஆமாடா, ஒழுங்காவே படிக்க மாட்டேன். உங்க தாத்தா இருக்க திட்டு வாங்குறதும் பெரம்பு பூசை வாங்குறதும் மாத்தே வேலையா இருக்கும். தெருக்காட்டுக்குள்ள கடந்து ஓட ஆரம்பிச்சு என்ன, தெற்கு தெருவுல இருந்து வடக்கு தெருவை சுத்திட்டு வந்தாலும் அடி வாங்குறதுவே. ஆனா என்கிட்ட மட்டும் நான் அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன்றாரு. ஆமா படிச்சேன், எல்லாம் புருடா. அப்படியெல்லாம் இருந்து என்ன பண்ண? இனி யாரா நல்லா படிச்சிருந்தா நல்ல நிலைமைக்கு போய் மாசம் 1 லட்சம் 2 லட்சம்னு சம்பாரிச்சிருக்கலாம். இப்படி வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லையில. ஏன் தாத்தா
அப்பா இப்ப பிசினஸ் பண்ணி நல்லா தானே இருக்காரு. எங்கடா, நானும் வீட்டை இந்த அடமானம் வச்சுட்டு கடன் கொடுத்தேன் 1 கோடி. ஷோரூம் வைக்கிறேன்னு ஒன்னத்தையும் காணமே. அதெல்லாம் என் மையன் நல்லா வருவேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே தான் படிப்படியா ஒசறேன். எப்படி அப்பத்தா எப்போதுமே அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்க? நான் பெத்த புள்ளடா, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஓவியமா பெத்த மையம் இல்லையே. ஆனா அம்மாவை மட்டும் பிடிக்காது என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எல்லாரையும் பிடிக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா, மருமக வைக்கிற வருஷம் மட்டும்தான் பிடிக்காது, மருமகளை பிடிக்கும். அப்படியா அப்பத்தா? அவரு கிடக்காரு, எனக்கு எல்லாரையும் தான் பிடிக்கும், எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னுலாம் ஒண்ணும் இல்ல. தீச்சட்டி எடுக்க சொல்லி வச்சு செஞ்சிட்டீங்களா? அப்பா ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். ஏலே, அது நான் பண்ணினது இல்லடா, அவளா பண்ணிக்கிட்டது. நீ பாட்டுக்கு ஏன் மேல பழிய தூக்கி போட்டுறாதே. ஆ, வேண்டுதலே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி தீச்சட்டியெல்லாம் எடுக்க வச்சு அம்மாவை பூ மிதிக்க வச்சிங்கல்ல. இல்லே, உங்க அம்மாவா வாங்கி கட்டிக்கிட்ட வேண்டுதல் தான் அது. அப்பத்தான் என்ன பண்ணா பாவம், எதுனால நடந்ததோ. ஆனா அப்பா பயங்கர ஹாப்பி. ரோஹித், ரோஹித், ரோஹித் உள்ள இருக்கியா? ரோஹித் வாமா, கதவு திறந்துதான் இருக்கு, வா. ரோஹித் என்ன பண்றீங்க? வா சாப்பிடலாம். நான் அப்புறமே அப்பத்தா தாத்தா கூட சாப்பிட்டுக்கிறேன். என்ன ரோஹித், டைம் என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கணும்? வந்து சாப்பிடு, அம்மா உனக்காக எல்லாம் சமைச்சிட்டேன். இல்ல எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ரோஹித் சொல்லுங்க. அம்மா உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்து சமைச்சிருக்கேன்டா. நாளைக்கு நீ காலேஜ் போயிட்டு அதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் பக்கோடான்னு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். நான் என்ன சாப்பிட மாட்டேன்னா சொன்னேன், அப்புறம் சாப்பிட்றேன்னு தானே சொல்றேன். உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு சௌமியா, அவன் எங்களோட அப்புறம் வேணா சாப்பிட்டுக்கட்டுமே. ஆமா, நாளைக்கு காலேஜ் போயிருவேன். இன்னைக்கு தானே மத்தியானம் எங்களோட சாப்பிட முடியும், எங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அவனுக்காக தான் எல்லாம் சூடா பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஹாட் பாக்ஸ்ல தானமா எடுத்து வச்சிருப்ப, சூடா தானே இருக்கும். இப்ப சமைச்சது என்ன அதுக்குள்ளே ஆறி போயிடும். அவனுக்காக சமைச்சது, அவன் வீட்ல இருக்கான், அதையே நான் ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கணும். சுட சுட இப்பவே என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா? இதுக்கே விட மாட்டேங்கிறீங்க? அவனை புடிச்சு வச்சுட்டு ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க? சௌமியா, நீ வேணும்னா ரோஹித்தை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுமா, நான் எங்க அவனை புடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு இதே வேலையா போச்சுல. எதுக்காவது ஒரு விஷயத்துல தாத்தா பாட்டியை கார்னர் பண்ணணும், அவங்க நிம்மதியை கெடுக்கணும். அதான் உங்களோட ஐடியா இல்ல? அவங்க தான் ரோஹித் ஏன் நிம்மதியை கெடுக்கிறாங்க. என் பிள்ளைக்காக நானே கடைக்கு போய் ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்கிட்டு வந்து என் கையால சமைச்சு நீ ருசிச்சு சாப்பிட்றத கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தப்புன்னு உங்களை அவங்க கூட இழுத்து வச்சுக்கிறாங்க. இது எந்த விதத்துலடா நியாயம்? அவங்க ஒன்றும் இழுத்து வச்சுக்கலாமா? நானே தானே தாத்தா பாட்டி கூட சாப்பிடணும்னு சொன்னேன். இதுக்கே அவங்க மேல குத்தம் சொல்றீங்க நீங்க. நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு தானே பிரச்சனை. ஹாட் பாக்ஸ்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாட் பாக்ஸ்ல இல்லாம நீங்க பானையிலேயே வச்சிருந்தாலும் நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். போதுமா? கிளம்புறீங்களா? ரோஹித், நீ போய் சாப்பிடு சாமி, அம்மா ஆசையா சமைச்சிருக்காங்கல்ல. அப்பதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறமே உங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு. தயவு செஞ்சு கிளம்ப சொல்லுங்க. நடத்துறா, நீ எத்தனை நாளைக்கு இப்படி நாடகம் நடத்துறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். சும்மா அந்த அன்னைக்கிளிக்கும் அவளுக்கு மகளுக்கு ஏத்துக்கிட்டு தானடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுகளோட சுயரூபம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நீ இந்த அம்மானா யாருங்கிறத தெரிஞ்சுப்ப. ஏன் ஜாமி சும்மா கிடக்குற அத்தையே திட்டிட்டு போற? இதெல்லாம் தேவையா? நீ போய் சாப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. உங்க கோச்சுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ல அப்பத்தா. அதனால எனி டைம் அத்தையை இழுத்து பேசுறதானே அவங்க வேலையா வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. சரி வாடா, போய் சாப்பிடுவோம் வா. சாப்பாட்டுனால எதுக்கு சண்டை வரணும்? அப்படின்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். சரி வா வா, எப்படியோ நீ சாப்பிட்டா உங்க அம்மா சந்தோஷப்படுவானா, சாப்பிடுவா. அப்ப 2 பேரும் எனக்கு ஊட்டி விடணும். சரி சாமி, ஊட்டி விடுறேன்டா, வாடா வா வா போவோம். அப்போ ஓகே, வாங்க போலாம். என் பிள்ளையவே எனக்கு எதிராக திருப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறல்ல. அந்த அன்னைக்கிளி மகளை கட்டுறதுக்கு தானடா நீ இவ்வளோ தூரம் சீன் போட்டுட்டு இருக்க. அதுக்கு தானே உன் அப்பத்தாவையும் தாத்தாவையும் கொழுக்கு பிடிச்சிக்கிட்டு தெரியுற. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறேன் பாரு. உன்னைய எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி உங்க அப்பாவையும் சுத்தமாக அந்த கிழவிக்கிட்ட இருந்து பிரிச்சு என் பக்கம் கொண்டுட்டு வர்ற நாள் கூடிய சீக்கிரம் வரதாண்டா போகுது. ஆல்மோஸ்ட் இந்த மனுஷன் இப்போ கொஞ்சம் வந்துட்டாரு, இன்னும் இருக்கு. இனிமே தானே கதை ஆரம்பம். என்ன அம்மாவும் இல்ல மைனும் இல்லைன்னா அது வாட்டுக்கு கிளம்புது. அப்ப நமக்கு யார் பணம் கொடுக்கறது? பங்கசக்கா நில்லுங்கப்பா, பஞ்சாயத்து இன்னும் முடியல, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்ல. பங்கசக்கா வாம்பாட்டுக்கு கிளம்புற, எனக்கு பணம் யாரு கொடுப்பா? முருகேசா, உன் பணத்துக்காக அலைஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஊரே எனக்கு களவாணி பட்டம் கட்டி நான் அசிங்கப்பட்டு போய் நிக்கிறேன். முருகேசா, உன் பணத்தை நான் எப்படியும் கொடுத்துறேன். தயவு செஞ்சு என் வீட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாதையா.
இங்க பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு, இன்னைக்கு சொன்னதான் என்னைக்கும். என்ன அலையில வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இப்படி லோன்னு திரிய முடியாது. உனக்கு ஒரு ஆளுக்கு நான் இப்படி தெரிஞ்சேன்னா மற்றவங்க எல்லாம் எப்போ பார்க்கறது? இதே ஆம்பளையா இருந்தா அடிச்சு வாங்கியிருப்பேன். பொம்பளையா போயிட்டு, அதுவும் கிளவியா போயிட்டுங்கிறதுனால தான் பொறுமையா கேட்குறேன். ஒன்று பணத்தை கொடு, இல்லைன்னா வீட்டை என் பேருக்கு எழுதி கொடு. ரெண்டுல எதுவும் பண்ணாம என்னால் இந்த இடத்த விட்டு அசைய முடியாது. இந்த பரதேசி வேற இப்போ வந்து நிற்கிறானே. இப்போ தான் தாய் கிழவிக்கு நம்ம மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஏதோ நம்ம மகளாலையும் இந்த குஞ்சாயாலையும் இந்த பஞ்சாயத்தில் அசிங்கப்படாமல் வெளியில் வந்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் இவன் வந்து நம்ம தான் அந்த பணத்தை வாங்கணும், நம்மளுக்காக தான் கிழவி பணத்தை வாங்கினான்னு காட்டி கொடுத்துருவோம் போல் இருக்கே. இனி அடுத்த கோவம் அப்படியே திரும்புமே. முருகேசா, ஒரு நாளைக்கு எடு கொடுத்துட்டு மறுநாள் கேட்டேன் நான் என்னையா செய்வேன்? ஒரு வாரம் டைம் கூடிய நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே எல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே பணத்தை எடுத்து வை. நேத்தே நான் சொல்லிட்டு தானே போனேன். சொல்லிட்டு தையா போனேன். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கேட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளதுக்கு என் பொட்டுப்பொடி ஏதாவது அடமானம் வச்சு நான் உனக்கு கொடுத்துட்றேன் சாமி. கழுத அடமானம் வைக்கலைன்னா வித்துனாலும் கொடுத்துட்றப்ப. சார், நான் தான் அன்னைக்கு மாசம் மாசம் வச்சு பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப ஏன் அந்த அம்மாவையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு நீங்களாம்மா? 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு இனிமே எல்லாத்தையும் நானே கொடுத்துக்கிறோம்ட்டு போனியே. அடுத்த மாதம் வந்து கொடுத்தீங்களா? அதுக்கு அடுத்த மாதம் இந்த வந்துருச்சு. இந்த மாதம் வந்து கொடுத்தீங்களா? சும்மா ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பரிதாபப்பட்டு கொடுக்கறத நம்பி நானும் வட்டி பணத்தை கொடுத்துட்டு உட்கார முடியாதுல்ல. எனக்கு தொழிலே வட்டிக்கு விடுறது தான். இதை வச்சு தான் என் குடும்பமும் பொல போட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு 1008 பிஸ்னஸ் டீலிங் இருக்கு. இந்த அம்மா ஒழுங்கா காசை கொடுக்க சொல்லு, இல்லைன்னா வீட்டை எழுதி தர சொல்லு. ரெண்டுல ஒரே முடிவு தான். என்ன வசதி? நான் தான் கொடுத்துட்றேன்னு சொல்றேனேப்பா, கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம்ல. இனிமே அந்த பேச்சுக்கு இடமே இல்ல. ஒரு தடவை சொல்றதா மறுபடியும் ஒய்யாம ஏன் இதையே பேச வச்சுக்கிட்டு இருக்க நீ? என்னால இதுக்கு மேல உனக்கு அவகாசம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை எடுத்து வை, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில கிளம்பு. ஆண்டி, ஜெயி, மொத்த அமௌண்ட் எவ்வளவு ஆண்டி? 25 லட்சம்ப்பா. மொத்த அமௌண்ட்டையும் நீங்களே கொடுக்க போறீங்களா? ஏன் என்னால கொடுக்க முடியாதா இல்ல நான் கொடுக்க மாட்டேனா? என் வீட்லயும் ஆபீஸ்லயும் வேலை செய்யற மொத்த வேலைக்காரங்களோட சம்பளத்தை கூட்டினா கூட இந்த அமௌண்ட்டை விட அதிகமா தான் வரும். இதை கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா? என்ன மாமா, என்னால கொடுக்க முடியாதான்னு கேக்குறா? இவ கொடுத்துருவாளாமா? அதான் 1 மாசம் வட்டி பணம் கொடுத்துருக்காளே, அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கனே. எனக்கு என்னமோ இவ ஏதோ பிளான் பண்றது மாதிரி தெரியுது மச்சான். இவளை நல்லா வாட்ச் பண்ணனு. கரெக்டாக சொன்ன வனசாக்கா. இவளுக்கு 2 பேரும் வந்தது, அந்த திருடனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது, இதில் ஏதோ ஒரு சதி இருக்கோ, இந்த சதிக்குள்ளே ஏதோ ஒரு விதி இருக்கோன்னு எனக்கும் தோணிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவங்க அந்த காலத்துல என் குடும்பத்துக்கு எஜமானி அம்மா. இவங்க வீட்டுல வேலை செஞ்சுதான் எங்க அம்மா என் குடும்பத்துக்கே வயிற்று கழுவுனாங்க. இவங்க வீட்டு உப்பு தின்னுதான் நான் வளர்ந்தேன். இவங்க போட்டு மீதமுள்ள சாப்பாடை சாப்பிட்டு தான் நான் ஆளானேன். இவ்வளவும் இவங்க எனக்காக பண்ணிருக்கும் போது இவங்களுக்காக இந்த பிச்சை காசு வெறும் 25 lakhs இது கொடுக்க மாட்டேனா? குஞ்சாயி, ஆண்டி, நீங்க வேணும்னா என்ன தப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா என்னால என்னைக்குமே உங்களை தப்பா நினைக்கவும் முடியாது, உங்களை விட்டு தள்ளி நிக்கவும் முடியாது ஆண்டி. உங்களுடைய கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த 25 லட்சம் நான் கொடுக்க மாட்டேனா? இது ஒரு பிச்சை காசு. இதை கொடுத்தா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? 25 லட்சம் பிச்சை காசு அவளுக்கு? உழைச்சிருந்தா தானே அதோட அருமை தெரியும். ஊர் அடிச்சு உலையில போட்டா தானே. அதனாலதான் இம்புட்டு திமிரா பேசுற. சரியா சொன்னீங்க அன்னைக்கிலேக்கா. அந்த சந்தோஷ் ஒட்ட தலையன மண்டைய கழுவி அவ மட்டும் காசுல இவன் மஞ்சள் குளிச்சிட்டு இருக்கா. ஏதோ இவளா சம்பாரிச்ச காசை கொடுத்தது மாதிரி எப்படி பில்டப் பண்றா பாருங்களேன். ஆனா இவ எதுக்குப்பா அவ்வளோ காசு கொடுக்கணும்? பெத்த புள்ள நானே ஒதுங்கி நிக்கிறேன், அவளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதுக்குத்தான் மச்சான் நான் சொல்றேன், ஏதோ ஒரு காரியம் அவளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதுக்காகத்தான் ஏதோ ஒரு பெருசா திட்டம் திட்டா நம்ம கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்றேன். என்னவா இருக்கான்? அதுவும் எம்புட்டு காசு செலவு பண்ற அளவுக்கு அப்படி என்னவா இருக்கான்? ஆண்டி, உங்களோட கௌரவத்துக்கு ஒரு இழுக்குன்னா அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தவங்க, எப்பேற்பட்ட வம்சத்தை சேர்ந்தவங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் வந்து நிக்காம வேற யார் ஆண்டி வந்து நிப்பா? நான் என்னைக்குமே உங்களோட நன்றி உள்ள நான் ஆண்டி. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்லை குஞ்சாயி, இதுக்கு மேலேயும் ஒன்றை நம்பாம நான் என்ன பண்ண போறேன்? பெத்த உள்ளேயே ஒதுங்கி நின்று ஊரோட ஊரா எனக்கு களவாணி பட்டம் கட்டும்போது யாரோ பெத்த புள்ள நீ வந்து தானே என்னை காப்பாத்துன்னு. அப்பேற்பட்டவளை இனிமே நான் என்ன நம்பாம இருக்க போறேன்? உன்னை பத்தி தப்பா பேசுனா நான் கழுகிரும் குஞ்சாயி, நான் கழுகிரும். சார்,
பங்கஜா அம்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னால உங்க பணத்தை கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. நீங்கள் வசதியான பார்ட்டி, உங்கள் வீட்டுக்காரு பெரிய இடம், வீடு வாச தோப்பு ஆஃபீஸுன்னு பெரிய பெரிய இதாக வச்சுருக்கீங்க. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த 25 லட்சம் பெரிய விஷயம்னு நான் ஃபீல் பண்ணலை. ஆனால் நீங்கள் அன்னைக்கு டிமிக்கி கொடுத்தது மாதிரி இன்னைக்கும் கொடுத்துட்டா மறுபடியும் என்னால் அலைய முடியாதுல்ல. நடக்காது முருகேசன் சார், இனிமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. பங்கஜம்மா சொன்னது மாதிரி இந்த 1 வீக் எனக்காக டைம் கொடுங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல உங்களோட மொத்த பணத்தையும் நான் செட்டில் பண்றேன். ஓகே தானே? ஓகே தான். எனக்கு பணம் வந்தால் போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், என் மேல உள்ள நம்பிக்கையில இந்த 1 வீக் டைம் கொடுங்க. 1 வீக்ல கண்டிப்பா பேங்க்ல உள்ள பணத்தை நான் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு கேஷாவே நான் கையில கொடுத்து உங்க கடனை அடைச்சிடுறேன். ஓகே, ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ட்ரஸ்ட் மீ? ஆ நம்புறேன். ஆனால் இந்த ஒரு வாரம் மட்டும்தான். இதுக்கு மேலே ஒரு நாள் தாமதமானாலும் நான் எப்படியும் வீட்டில் உள்ள சாமானெல்லாம் எடுத்து வெளியே வீசி இந்த பங்கசத்தையும் தூக்கி தூர போட்டுருவேன். நோ, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. யூ டோன்ட் வரி. கண்டிப்பா இந்த வீக் லாஸ்ட்ல நான் உங்களுக்கு மொத்த பணத்தையும் செட்டில் பண்றேன். ஓகே? சரி பார்ப்போம். இதுவும் ஒரு சான்ஸாக தான் கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் இந்த சான்ஸையும் யூஸ் பண்ணிக்க தெரியாமல் பங்கஜம்மா மறுபடியும் ஏதாவது எனக்கு ஆட்டம் காட்டணும்னு நினச்சிச்சு, அதுக்கப்புறம் இருக்கு. இந்த முருகேசன்னா யாருன்னு அப்புறம் காட்டுவேன். என்னத்துக்கு மாமா கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? கவலைப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நிக்கிலி இப்படி கேட்குற? கவலைப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சா? எல்லாமே நம்ம கையை மீறி போயிருச்சு அன்னைக்கிளி. மச்சான், இப்போ என்ன கையை மீறி போயிருச்சுன்னு இப்படி கப்பல் கவுந்தது மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? 1000 இருந்தாலும் நான் எங்கள் அம்மா மேலே சந்தேகப்பட்டிருக்க கூடாது இல்லம்மா. சரி, சந்தேகப்படலைன்னே வச்சுக்கிருவோம். ஆனா அந்த கடனை நீங்க போய் அடைக்க முடியுமா? அதை சொல்லுங்க முதல்ல. கடனை அடைக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தானே. முதல்ல நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாதுல்ல. உனக்கு எனக்கும் வாழ்ந்தாலும் இல்லை செத்தாலும் இல்லைன்னு எப்படி பேசிட்டாக பத்தியா? உங்க அம்மா கரவுக அந்த மாதிரி பேசலைனாத்தே ஆச்சரியம். பேசுனா என்ன ஆச்சரியம் இருக்கு? அம்மா ஏதோ சேலை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லை. என்ன விவரம் அது? அக்கா, அப்ப உனக்கு தெரியாதா? என்னடி வனசா, உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு வண்டிக்காரன்ட்டு சேலை எடுத்தோம்ல. ஆமா. இந்த சமயத்தில் நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சா, கூட்டத்தோட கூடமாக நிற்கவும் அவனும் சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போய் வீட்டில் கேட்டால், நான் எப்போ உன்கிட்ட சேலை வாங்கினேன்? நான் உன்கிட்ட சேலை வாங்கலை சட்டை வாங்கலை, நான் எது கூட உனக்கு காசு கொடுக்கணும்னு கண்ட மெனிக்கு திட்டி போச்சு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அப்போ அந்த கதை தெரியாதா உனக்கு? அதோட தான் மச்சான் ஒரு மாதிரி வரவும் அவர்கிட்ட கூப்பிட்டு அப்புறம் நியாயத்தை கேட்கவும் தான் இவர் போய் வீட்டுக்குள்ளே தேடி பார்த்தா கட்டிலேயே உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காக அந்த சேலையை. கடவுளே, இந்த அசிங்கமெல்லாம் தேவையா? அதைத்தான் மச்சான் சொல்கிறாரு. அப்போ வண்டிக்காரன் மச்சானை எவ்வளோ அசிங்கமாக கேட்டுட்டு போனேன் தெரியுமா? கேட்கத்தானே செய்வேன். அவன் அந்த 5க்கும் 10க்கும் தானே பொழுதா உள்ளதனைக்கு அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு திரியிறாங்க. அவன் தூக்கிட்டு திரியிற அந்த வேகாத வெயிலுக்கு என்னத்தையும் அவனுக்குன்னு வருமானம் வர வேணாமா? இப்படி தூக்கி கொண்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு சொன்னா அப்புறம் கடுப்பு வரத்தானே செய்யும். மச்சானை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்கக்கா. மச்சான் அப்புறம் எனக்காக மன்னிச்சுக்கப்பான்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி விட்டாரு. கடவுளே, எனக்கு இதெல்லாம் சத்தியமா தெரியாதுடி. அவங்க அம்மாவை பற்றி நீ தப்பாக நினைப்பேன்னு சொல்லாமல் இருந்திருக்காங்க. மாமா, அப்படித்தானே? நான் தப்பா நினைப்போம்னா இப்படி பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களோ? இல்லடி, என்னத்த இது ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டுன்னு சொல்லலை. அக்கா, மாமா. ஆமாடனே. மாமா ஃபீல் பண்ணுறாங்களோ? மாம்சு, நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் உங்க அம்மா ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. 1000 இருந்தாலும் பெத்தவங்களாச்சு நடுவாளி, அதான் மனசு கேட்கல. பெத்தவங்க பெத்ததுக்கு ஏற்றது மாதிரி நடந்துகிட்டு இருந்தா உங்க மனசு வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது மாதிரி உங்களை ஒரு விரோதி மாதிரி தானே மாம்சு பாப்பாங்க. அவங்கள நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதே இடத்துல நீங்களோ அக்காவோ இருந்திருந்தா முதல் சாட்சியா உங்க அம்மா தான் வந்து நின்றுப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? நல்லா சொன்னடி கடுவாளி, அதுதானே நெசா. அப்படி இருக்கிற உங்க அம்மாவை பத்தி நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஃப்ரீயா விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க மாம்சு. உங்க அம்மா பாத்தியல்ல, அடுத்து யாரு கடன் அடைப்பாங்களோ, யாரு நமக்கு காசு கொடுப்பாங்களோ, யாரு நம்ம கஷ்டத்தை தீப்பாங்களோ அவங்கள பார்த்து அவங்க கிட்ட அண்டிக்கிட்டு அப்படி பழப்ப ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டம்னு வந்ததே அந்த லைலாவால தான். ஆனா இன்னைக்கு அவ நல்லவ, நீங்க கெட்டவங்களா? அதான்ப்பா எனக்கு கவலையாக இருக்குது. அம்புட்டையும் பண்ணிடுது, ஆனால் நல்லவங்க வேஷம் போட்டு நாடகம் அடிச்சிருது. நான் எதுவுமே பண்ணாமல் பெல்லாதவனா பேர் எடுக்கிறேன்ல, அதான் என்னால் தாங்கிக்கிற முடியல.
அதுக்கு என்ன பண்றது, நம்ம ராசின்னு போக வேண்டியதேன். ஒவ்வொருத்தைய பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பெரிய நல்லவளுக மாதிரி வேஷம் போட்டு காட்டிடுறாளுக. நம்ம எதுவுமே பண்ணாம பில்லாதவன்னு பேர் எடுத்துக்கிட்டு தெரியுறோம். சரிதான், எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு நம்மளை பத்தி தெரியும்ல, அவருக்கு தெரிஞ்சா போதும்னு போக வேண்டியதேன். மனசாட்சிக்கு விரோதமா எதையும் செய்யாம இருந்தாலே போதும். மனசுல நினைச்சு பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. கரெக்டாக சொன்னா நிக்கிலிகா, அதுதான் 100க்கு 100 உண்மை. மாமா உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நான் பெரிய பொண்ணெல்லாம் இல்லை. சொந்தக்காரவங்க எப்போதான் மாமா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லவங்கன்னு நினச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு தான் நல்லது பண்ணாலும் திரும்ப நம்மளுக்கு வர்றது கெட்டது மட்டும்தானே மாமா. நம்ம நல்லதையே நினைப்போம், கடவுள் நம்மளுக்கு நல்லதே செய்வார். அக்கா இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாமா கவலை, விடுங்க. அக்கா மச்சான் எப்பேற்பட்ட இலகுன மனசுக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தவங்களுக்கு ஒன்றுனாலே அவர் தாங்க மாட்டார். அவங்க ஆத்தாளுக்கு எதிராக நின்றோம்னு தெரிஞ்சால் தாங்க முடியுமா? விடுக்கா, எதையாவது போய் சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு தூங்க சொல்லு, 2 நாளில் சரியாயிரும். சரி வனசா, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, இன்னைக்கு பொழுது இப்படியே போயிருச்சு. நாளைக்காவது ஹோட்டல் திறக்கணும். என்ன எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்துருங்க. திவாலி மாடனே, நாளைக்கு ஹோட்டல் திறந்துருவோம் மக்கா. சரிக்கா.